இந்த தினத்தில் என்னை தஞ்சா வர வேண்டும் அப்படி என்று சொல்லி உமா பார்வதியாக இருந்த நான் நீ ஒரு காளி அவதாரமாகவே எடுத்து இந்த காளி வடிவத்துடன் வர சொன்னேன். என்ன காரணம்? எதற்காக உன்னை வரவழைத்தேன்? எதற்காக வரவழைத்தேன் என்றால் உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நீ செய்த வினையே உனக்கு அது புண்ணாகிவிட்டது. உன்னை இந்த வடிவத்துடன் வர சொன்னேன் என்றால் நீ வளைத்தாயே. நீ நீ படைந்த அசுரனே பின்னால வருகின்றான். அதனால் அவனை நிற்க வைக்க இந்த உலகத்தில் நீதியா நியாயமா கிடையாது. இதற்காகத்தான் உன்னை வரவழைத்தேன். அவர்களெல்லாம் சித்திரவதை செய்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நீ அழிக்கும்படியாகதான் இந்த காளி வடிவத்துடன் வளர்த்தது. அண்ணா, நீ சொன்ன வண்ணமாகவே நான் அவனை சென்று கொன்று மதித்து வருகிறேன். அப்பேற்பட்டவன் அவன் எங்கே இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? வருகிறானா? என்ன நோக்கியா? உனக்கு என்ன ஆபத்து? அப்படி உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் காப்பாத்துறேன். அந்த ஆபத்து என்ன ஆபத்து இருந்தாலும் சரி சொல்லுமா தாயே. இப்பொழுது எதற்காகவே இப்படி வந்திருக்கேன்னு கேட்கிறாயா? ஆமா. உன்னை கொல்ல வந்த யமனும் நானாடா. உன்னை கொல்ல வந்திருக்கிறேன். உனக்கு யமனாக வந்திருக்கிறேன். நான் யமன். தாயே எப்படி தாய் என்றும் மாதா என்றும் குருவை என்றும் எனக்கு தெய்வம் என்றும் நான் வணங்கி அவருடைய பாதத்தில் விழுந்து நான் மரியாதையோட கூப்பிட்டேன். இவளுக்கு மரியாதை கொடுத்தாலும் நல்லா இருக்காது. இவன் கோபத்தோட வரான் அப்படின்னா இவளுக்கு நம்மளுக்கு வேண்டி கல்யாணம் ஆகும். பேய் மாதிரி
பிணம் தந்தவா ஆமா இவன் எப்படி பாரு மூஞ்சி எப்படி கொல்ல பாரு இவன் கண்ண பாரு இவன் நடைய பாரு இவன் ஒழுங்க பாரு டேய் அட பேய் இப்ப சசில போ போ பெட்ட காலிக்கு நகடா 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 இந்த உலகத்தில் ஏற்பட்ட